ஏன்? எந்த ரப்பு நம்மை படைத்தானோ, எந்த ரப்பு நமக்கு மூளையை கொடுத்தானோ, எந்த ரப்பு இந்த உலகத்திலே நடமாட செய்தானோ, அந்த ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே மனிதர்களை மன்னிக்கப்படாத ஒரே பாவம் இணை வைப்பு. உலகத்தில் எந்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஏன்? அவன் ரப்புல் ஆலமீன், அவன் அகிலத்தில் அதிபதி. அவன் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுதே அப்படித்தான் சொல்லுகிறான், அர் ரஹ்மானிர் ரஹீம், நான் அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையோ. அல்லாஹ்வுடைய கருணையை 100 மடங்காக ஆக்கி அந்த ஒரு மடங்கை இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிறான். அந்த ஒரு மடங்கில் தான் இந்த உலகத்திலே லட்சக்கணக்கான தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே பாசமாக இருக்கிறது, தந்தைமார்கள் பிள்ளைகளிடத்திலே பாசமாக இருக்கிறது. எத்தனையோ ஜீவராசிகள் தன்னுடைய குட்டியை உடலிலே சுமந்து திரிகிறது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் கொடுத்த கருணையிலே ஒரு மடங்கின் சின்ன பகுதி அது. இப்படியெல்லாம் கருணையில் எல்லாம் 99 மடங்கு கருணையை தனக்காகவே, தன்னுடைய அடியார்களுக்காகவே மன்னிப்பதற்காக வைத்திருக்கிற ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே ஒரே ஒரு பாவத்தை மன்னிக்க மாட்டான். எது என்று கேட்டால், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பதை. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லுவதாக சொன்னார்கள், நாளை மறுமையிலே ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய விசாரணைக்காக வருவான். வந்து நிற்கிற நேரத்திலே பூமி அளவுக்கு அவன் பாவங்களை செய்திருப்பான். பூமி நிரம்பக்கூடிய அளவுக்கு பாவங்களை செய்திருப்பான். அவனிடத்திலே அல்லாஹ் கேட்பான், இவ்வளவு பாவங்களை செய்திருக்கிற நீ, அவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், இதைவிட எத்தனை பாவத்தையும் மன்னிக்கிறேன். ஆனால் உன்னிடத்திலே என்ன கேட்டேன்? எனக்காக இணை வைக்க கூடாது என்று சொன்னேனே, அந்த ஒரு காரணத்தினால் அவனுடைய எல்லா பாவங்களுக்கும் அந்த பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருந்தால், பூமி முழுக்க நீங்கள் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்துக்கான மன்னிப்பு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, இணை வைப்பினுடைய விபரீதத்தை, இணை வைப்பினுடைய பேர் ஆபத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி விளக்கினார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த நபிக்கும் வழங்காத 3 விஷயங்களை அல்லாஹ் முஹம்மது நபி